அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்விங் ட்ரேடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்விங் ட்ரேடுனா என்னென்னா ஷார்ட் டேர்மில் கெயின் பண்ணுற ப்ராஃபிட் தான் ஸ்விங் ட்ரேடு. லாங் டேர்ம்னா 3 years 4 years வெயிட் பண்ணணும். பட் ஸ்விங் ட்ரேடு அப்படி கிடையாது. ஒரு மினிமம் குறிப்பிட்ட மந்த்லேயே நம்ம ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம். மார்க்கெட் வால்டிலிட்டி பேஸ் பண்ணி நம்ம சீக்கிரமே ப்ராஃபிட் எடுத்துடலாம். இந்த ஸ்விங் ட்ரேடுக்கு மொத்தம் 7 ரூல்ஸ் இருக்குது. அதில் 1 by 1 இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் செலெக்ஷன். நம்மளோட எக்ஸ்சேஞ்சில் 5200 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம எப்படி நமக்கான ட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்டாக்கை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி இருக்கணும். லிக்விடிட்டினா என்னென்னா, ஒரு ஸ்டாக்கு ஒரே இடத்துல ட்ரேட் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த இடத்துல லிக்விடிட்டி இல்லைன்னு அர்த்தம். அதே ஸ்டாக்கு நல்ல மூமெண்டம் ஆயிடுச்சுன்னா, மூமெண்டம்னா மேலேயும் கீழேயும் இப்படி போயிட்டு வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கில் லிக்விடிட்டி இருக்குன்னு அர்த்தம். இதுதான் லிக்விடிட்டி. சரி, இப்போ லிக்விடிட்டி எப்படி சூஸ் பண்ணுறது? நமக்கு காமனாக தெரிஞ்சது F&O ஸ்டாக்ஸ். F&O ஸ்டாக்ஸ்னால் ஃபியூச்சர் அண்ட் ஆர்ன் ஆப்ஷன். எப்படியுமே மக்கள் எல்லாமே இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில். ஸோ இதில் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். மொத்தம் 175 ஸ்டாக்ஸ் கரண்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த F&O ஸ்டாக் லிஸ்ட் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஸ்டாக் செலெக்ஷன் பார்த்தாச்சு. அடுத்து டைம் ஃப்ரேம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் டைம் ஃப்ரேம் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் பண்ணிவிடும். நம்ம கரெக்டான டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ண முடியாது. ஒன்று நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? நமக்கு இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்க முயற்சி பண்ணுவோம். ஓகே, வீக்லி டைம் ஃப்ரேமில் என்ன நடக்கும்? உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணிவிட்டு, இல்லைனா புவர் பாயிண்ட் வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுக்க பார்ப்போம். ஆனால் அந்த ஸ்டாக் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, வீக்லி டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணுறது மந்த்து கணக்காக மோர் தென் 6 மந்த்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆகும். ஸோ இது ஸ்விங் ட்ரேட் கிடையாதுல்ல. ஸ்விங் ட்ரேடுனா ஒரு இடத்துல இங்கேருந்து என்ட்ரி ஆகிறோம், அந்த இடத்துலேருந்து எக்ஸிட் ஆயிடணும். இதுதான் ஒரு ஸ்விங்கு. அது குறிப்பிட்ட மந்த்துக்குள்ளே நடக்கணும். ஆனால் வீக்லி அப்படி பண்ணிங்கன்னா மினிமம் 6 மந்த்துக்கு மேலே டார்கெட் ரீச் ஆக நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு இதிலே பாருங்களா, ஸோ இங்கே என்ட்ரி எடுத்திருக்கீங்க, ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நாளாக இருக்குது? மோர் தென் மார்ச்லேருந்து ஆல்மோஸ்ட் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் வந்துட்டு. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த இஷ்யூ இருக்குது. ஓகே, அப்படின்னா 30 மினிட்ஸ்னால் 30 மினிட்ஸில் எப்படி சூஸ் பண்ண முடியும்? ரொம்ப வால்டிலிட்டி இருக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சாச்சு. என்ன நடக்கும்? குறிப்பிட்ட டேஸ்லேயே உங்களுக்கு எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட்னு நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, நல்ல வால்டிலிட்டி இருக்கிறனால.
30 மினிட்ஸில். அப்போது டே ஃப்ரேம் தான் கரெக்டான உங்களுக்கு வந்து மார்க்கிங் பண்ணுறதுக்கு டே ஃப்ரேம். என்ட்ரி எடுக்கிறதுக்கு 1 hour டைம் ஃப்ரேம். இதுதான் ஸ்விங் ட்ரேடுக்கான டைம் ஃப்ரேம். ஓகே, இப்போது டைம் ஃப்ரேம் தெரிஞ்சுட்டு அனலைசிங் த ஜோன். மூணாவது நம்ம பார்க்க போகிறது வந்து அனலைஸ் த ஜோன். அனலைஸ் த ஜோனுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி சார்ட் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு லோ ஒரு ஹை, ஒரு லோ ஒரு ஹை, ஒரு லோ ஒரு ஹை, இப்படி ஒர்க் ஆகும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் கண்டினியூஷன் பேட்டர்ன். ஒரு ஃபால் ஒரு ரைட், ஒரு ஃபால், இன்னொன்று வந்து ரெக்கவரி, இல்லைனா ஹை, ஒரு லோ ஒரு ஹை. இது கண்டினியூஷன் பேட்டர்ன். இதுக்கு பேர் ரிவர்சல் பேட்டர்ன். இப்போ ஜோன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. எதை வச்சு பிரேக் அவுட் சொல்கிறேன்னா, இந்த இடத்த கன்சாலிடேட் ஆகிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. அப்போது இது ஹை, பிரேக் அவுட் நடந்த இடம், இது லோ. ஸோ பிரேக் அவுட் நடந்த ஹை ஒரு லோ. அதுக்கடுத்து சப்ளை ஜோன். எப்பெல்லாம் ஒரு பிரேக் அவுட் நடக்கிறோ அங்கே வந்து சப்ளை ஜோன் கிரியேட் ஆகும். எப்பெல்லாம் பிரேக் அவுட் நடந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வருதோ அங்கே வந்து டிமாண்ட் ஜோன் கிரியேட் ஆகும். இப்போ அந்த ப்ரீவியஸ் டேயோட லோ. அதுக்கடுத்து அக்குமுலேஷன் பேஸ். நான் மார்க்கெட்டு என்ன இதில் இருக்க சொன்னேன்னா, ஹை லோ ஹை அகெயின் ஹை அகெயின் லோ. ஓகே, இந்த ஃபார்மெட்டில் தான் மார்க்கெட் இருக்குது. இந்த இடத்த அக்குமுலேஷன் பேஸ் சொல்லுவோம். இதை தான் நம்ம வந்து டிமாண்ட் ஜோன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த இடம் ஒரு லோ. இது வந்து டிமாண்ட் ஜோன். பிரேக் அவுட் ஆன சப்ளை ஜோன், கீழே வந்துச்சுன்னா டிமாண்ட் ஜோன். ஓகேவா? இப்போ டோன்ஸும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ என்ட்ரி எங்கே எடுக்கலாம்? இந்த இடத்துல, இந்த இடத்த பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுக்கலாம். ரைட், இதுதான் என்ட்ரி பாயிண்ட் உங்களுக்கு. அப்போ டார்கெட்டு நம்மளோட பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குது தெரியுமா? இந்த இடம் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட். இதுதான் டார்கெட். சரி, என்ட்ரி தெரிஞ்சிட்டு டார்கெட் தெரிஞ்சிட்டு சேம் இன்னொன்று நீங்கள் இதில் நோட் பண்ணலாம். என்னதுன்னா, இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணல அவசியம் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் பண்ணி இந்த இடத்துல டார்கெட் வச்சுக்கலாம். இந்த இடத்துல என்ட்ரி ஆகி லாங் எடுத்து இந்த இடத்த டார்கெட் ட்ரைல் பண்ணி கொண்டு போயிடலாம். இந்த இடத்த ஃபஸ்ட் டார்கெட் புக் பண்ணிவிட்டு, இல்லைனா ரெண்டாவது டார்கெட். அகெயின் மார்க்கெட் பாருங்கள், சப்ளை ஜோனுக்கு வருது, அகெயின் டார்கெட்டு போகுது. அடுத்து மறுபடியும் எங்கே வருது? டிமாண்ட் ஜோனுக்கு தான் மறுபடியும் மார்க்கெட்டு ட்ராவல் ஆகுது. இது அப்படி பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். மார்க்கெட்டு டிமாண்ட் ஜோனுக்கு வரும், இல்லைன்னா சப்ளை ஜோனுக்கு வரும். சரி, இப்போ என்ட்ரி டார்கெட்டு தெரிஞ்சிட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்? இந்த இடம் நம்மளோட. இப்போ நீங்கள் லாங் போகிறீங்கன்னா இந்த இடம் தான் ஸ்டாப் லாஸ். ஷார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த இடம் தான் ஸ்டாப் லாஸ். ஓகேவா? இப்போ ஸ்டாப் லாஸும் தெரிஞ்சிட்டு. இது வந்து பிஹெச்க்கு மட்டுமா? இல்லை, வேறு என்ன ஸ்டாக் இருக்குது F1 லிஸ்ட்டில்? ஐசிசி பேங்க் எடுப்போம், இல்லைனா எல்லாருக்கும் பழக்கப்பட்ட HDFC பேங்க் எடுப்போம்.
ஸோ இந்த இடத்த இப்போ மார்க் பண்ணுவோம். இது வந்து அக்குமுலேஷன் பேஸ். பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் ஹை, பிரேக் அவுட் லோ. அதுக்கடுத்து என்னது, சப்ளை ஜோன் மார்க் பண்ணுறோம். அதுக்கடுத்து அந்த கேண்டிலோட லோ, அதுக்கடுத்து ப்ரீவியஸ் அக்குமுலேஷன் பேஸ். ஓகே, இந்த இடம் டிமாண்ட் ஜோன். அக்குமுலேஷன் பேஸ் வந்து டிமாண்ட் ஜோன். ஸோ அகெயின் எங்கே பண்ணுறோம், என்ட்ரி எடுக்கிறோம். எங்கே என்ட்ரி எடுக்கிறோம், பிரேக் அவுட் நடந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம். இந்த இடம் என்ட்ரி. அகெயின் டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். ட்ரையல் பண்ணிட்டு போயிருந்தா அடுத்த டார்கெட். அகெயின் நம்ம பார்ப்போம். இந்த இது வந்து ரிவர்சல் ஆக சான்சஸ் இருக்குது. அகெயின் சப்ளை ஜோனுக்கு வர சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக் மட்டுமா? அடுத்து ரிலையன்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹை லோ, ஹை லோ, ஹை. எங்கே இருக்குது லோ? இங்கே ஒரு லோ இருக்குது. அடுத்து எங்கே இருக்குது? அடுத்த லோ இருக்குது. இந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்? டிமாண்ட் ஜோன். ஓகே, ஸோ அகெயின் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இது ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து ரிவர்சல் ஆகி அப்படி போயிருக்கு. ஸோ இந்த இடம் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு வரல. பட் இன்னொன்று நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிரேக் அவுட் வந்து இந்த கேண்டில் வந்து என்ட்ரி பாயிண்ட். ஸ்டாப் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் ஹை வச்சுக்கலாம். அடுத்து வந்து ட்ரையல் பண்ணிவிட்டு போகிறோம். அகெயின் வந்து ப்ரீவியஸ் ஹைக்கு வந்து வந்துடுது. ப்ரீவியஸ் பிரேக் இன் பாயிண்ட்டுக்கு வந்து மார்க்கெட் வந்து வந்துடுது. ஸோ இதை பேக் டெஸ்ட் எடுத்து நீங்களும் பாருங்கள். இப்போது என்ட்ரி டார்கெட்டு பார்த்தாச்சு. ஸ்டாப் லாஸ், உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கணும். இந்த உங்களோட நம்ம சப்ளை, டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கிற இடம் தான் ஸ்டாப் லாஸ். இதோட இந்த பாயிண்ட் தான் உங்களோட ஸ்டாப் லாஸாக இருக்கணும். அதே மாதிரி இந்த இடம் ஸ்டாப் லாஸாக இருக்கணும். ஸோ இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆகலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல இப்படி வரணும். கேண்டில் இப்படி வந்தால் தான் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ். அகெயின் நம்ம பிஹெச்எல் போவோம். உங்களோட ஸ்டாப் லாஸு இந்த இடம் சொல்லியிருந்தேன். ஸ்டாப் லாஸு கடைசி வரைக்கும் அடிக்கலை. நீங்களும் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் அகெயின். அதே மாதிரி நீங்கள் ஷார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஷார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட டார்கெட் வந்து சப்ளை ஜோன் தான், டிமாண்ட் ஜோன் தான் டார்கெட். ஷார்ட் பண்ணால் டிமாண்டு ஜோன் வந்து டார்கெட்டு. லாங் பண்ணிங்கன்னா சப்ளை ஜோன் வந்து